பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சூறாக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குது, மகத்துவம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களே தானாக ஓதுவீங்க. அந்த அளவுக்கு இதில் அல்லாஹ்வினுடைய ரஹமத் இருக்குது. இந்த சூறா கஷ்டத்தில், அதாவது சிக்கல்களில் தவிச்சிட்ருப்பாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க, வழி தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வழி கொண்டு வர்ற சூறா இது. சிக்கலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை மனக்கவலைகள் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே, இல்லை நமக்கு செல்வம் கொளிக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். சிலர் பெரிய அதிகாரிங்க கிட்ட அங்கே இங்கேன்னு அடிமைத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து விடுபடுறதுக்கு கூட இந்த சூறா அவ்வளோ உதவுது. இந்த சூறா என்ன அப்படின்னா முஸம்மில். சூறா முஸம்மில். முஸம்மில் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடப்பட்ட ஒன்று, அதாவது சுத்தப்படுவது, சுற்றி வைக்கிறது. நம்ம ஒரு பொருள் பத்திரப்படுத்தி வைக்கணும்னா அதை ஒரு துணியால் சுற்றி வைப்போம் இல்லையா, அதுதான் இதனுடைய பொருள். இந்த சூறாவோட எவ்வளோ மகிமைகள் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சூறாவில் என்னென்ன இந்த சூறாவினுடைய அர்த்தமே பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விஷயங்களை நமக்கு சொல்கிறான். முதல் விஷயம், நம்மளுடைய கடமைகளும் நம்மளுடைய வேலைகளும் நம்ம செஞ்சு பொறுமையோடு அல்லாஹ் கிட்ட காத்திருந்து நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்ம துவா கேட்கறது மூலயமா அல்லாஹ் நமக்கு நிச்சயமா கொடுக்குறான். அதை அல்லாஹ் நமக்கு சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறா மூலியமா நம்ம ஒரு முஸ்லீம் ஆயிட்டோம், அதாவது நம்ம ஏக இறை கொள்கையை ஏத்துக்கிட்டோம். ஆனா அதை மற்ற முஸ்லிம்களுக்கும் சரி, இல்லை மற்ற எல்லாருக்குமே அதை எத்தி வைக்க வேண்டியது எவ்வளவு கடமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் இந்த சூறால சொல்லியிருக்கான். அதாவது நம்மளுடைய மார்க்க கல்வியை எல்லாருக்கும் பரப்புறது மூலயமா அது பரவுறது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இதுல இருந்து நிவாரணமும் கிடைக்குது, நம்மளுக்கான பாடம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைச்சதோ அது சக மற்றவங்களுக்கும் நம்ம பரப்ப வேண்டியது ரொம்பவும் முக்கியம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு என்ன செய்யறது, ஏதாவது ஒரு விஷயத்துல தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம மார்க்க கல்வி நமக்கு தெரிஞ்சே அவங்களுக்கு எத்தி வைக்கல அப்படின்னா நம்ம மிகப்பெரிய பாவம் செய்யறதா அர்த்தம். அது மட்டும் இல்லாம இரண்டாவது விஷயமா பாத்தீங்கன்னா, ஜக்காத் கொடுக்கறதுனுடைய கடமைகளும் அதனுடைய கட்டாயம், ஏன் எப்படி எதுக்காக ஜக்காத் நம்ம கொடுக்கறோம், எத்தனை ஜக்காத் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த சூறால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலகட்டத்துல தான் அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஜக்காத் எவ்வளவு கடமையானது, ஏழ்மையையும் சரி தேவையுள்ளவங்களுக்கும் சரி இது எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கறத அதாவது அல்லாவே சொல்றான், அது எனக்கு நீங்க கொடுக்கற ஒரு லோன் மாதிரி, நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குறையவே குறையாது, உங்களுக்கு அது இன்னும் அல்லாஹ் பல மடங்கா திருப்பி தருவேன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கான். இந்த இதுல ஜக்காத்தினுடைய கடமைகளே நிறைய இருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல போடுறேன். அது மட்டும் இல்லாம இதுல இரவு நேர வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தஹஜ்ஜுத் தொழுது நம்ம எது கேட்டாலும் ஏன் கிடைக்குது, எதனால அல்லாஹ் அதை இவ்வளோ விரும்புறான், அதுல எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இதை வச்சிருக்கான். அதாவது நம்ம அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கவன சிறுதல்கள், அதாவது இந்த உலகத்துல உள்ள வேற எந்த கவனத்திலயும் வேற எதுலயும் நம்ம கவனம் செலுத்தாம ஒரே மனசோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரு நேரம் தஹஜ்ஜுத்துல இருக்கு. அந்த நேரத்துல அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கூப்பிடுறான். அந்த நேரத்துல நீங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தான் முஸம்மில் சூறால இருக்கு. இந்த முஸம்மில் சூறா என்ன அப்படின்னா, யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா ஹலீலா நிஸ்பஹு அவின் குஷ் மின்ஹு கலீலா அப்படின்னு தொடங்குறது தான் இந்த சூரா முஸம்மில். இப்போ இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க இதை கட்டாயமா எல்லாருமே ஓதுவீங்க. முதல் விஷயமா இமாம் ஜாஃபர் அல் சாதிக் கூறுறாங்க, அதாவது அவங்க சொல்றாங்க,
யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்கணும், இல்லை அவங்கள வந்துட்டு நான் நேரில் பார்க்கணும், அவங்க கிட்ட வந்துட்டு நான் அவங்கள வந்து ஆஹிராலையும் நான் பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அன்பாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த சூரா அல் முஸம்மில நம்ம ஓதி வந்தோம், அதாவது மனசாரையும் முழுமையான அக்கறையோட இதை ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை தினமும் தொடர்ந்து ஓதி வர்றவங்களுக்கு வந்துட்டு தீய எண்ணங்கள், தீய செயல்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக வராது. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி தீய எண்ணங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரொம்ப வந்துட்டு கம்மி, அதாவது நமக்கே தெரியும் நியாயமான ஒரு சேலரியோ நியாயமாக நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய பணமோ கொடுக்காம ஒரு கொடூர ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு கீழே நம்ம வந்துட்டு வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட அடிமைத்துவமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும், அவங்க முன்னாடி பதவியில் இருக்கிறவங்க கூட நம்மளை வந்துட்டு மரியாதை செய்கிற அளவுக்கு பதவியாக நம்ம வந்துட்டு உயர்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தொடர்ந்து சூரா அல் முஸம்மில ஓதி வந்தீங்க அப்படின்னா அந்த அடிமைத்துவத்திலேருந்தே நம்ம வந்துட்டு வெளியே வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பெரும் பாவங்கள் நமக்கே தெரியாது, நம்ம நிறைய பெரும் பாவங்கள் செய்கிறோம். அதெல்லாமே வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு வந்து மன்னிச்சிடணும், அதுலேருந்து நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை இரவில் வந்து பார்த்திங்கன்னா 100 தடவை இதை ஓதி நம்ம அல்லாட்ட துவா கேட்டு இறைஞ்சினோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய 100 பெரும் பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலில் தவிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய விஷயங்களில் குழப்ப மனநிலையில் இருப்பாங்க. நல்ல வேலையில் இருந்திருப்பாங்க, வேலை போயிருக்கும், இல்லை வந்து உடம்பு நல்லா இருந்திருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்ம உடம்புல நடக்குதுன்னே தெரியாமல் ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினச்சி இதை தினமும் வந்துட்டு ஓதி வந்தீங்க அப்படின்னா அந்த சிக்கலில் இருந்து அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு சிறப்பு மிகுந்த சூறா தான் இந்த சூரா முஸம்மில். 5வதா நான் சொல்ல போகிறது வந்துட்டு, நீங்கள் என்ன துவா கேட்குறீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துட்டு என்ன துவாலாம் நான் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹலாலான தேவைகள் துவாக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லணும்னா நம்ம குழந்தைக்கு நடக்கணும், நம்ம அம்மாவுக்கு நடக்கணும், நம்ம அப்பாவுக்கு நடக்கணும், அப்படிலாம் நம்ம நிறையா வந்துட்டு ஆசைகள் வச்சுருப்போம். நமக்கும் வந்துட்டு நிறையா நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த மாதிரி நம்ம என்ன துவா கேட்டாலும் நடக்கணும், பதவி உயர்வும் சரி, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி, எல்லா கஷ்டமும் போகணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த சூரா அல் முஸம்மில 7 தடவை தினமும் ஓதிட்டு வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு நிறையா பேருக்கு பலனும் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இதனுடைய பலன்கள். இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ பலன்கள் இருக்கிற இந்த சூறா வந்துட்டு நம்மளும் ஓதி வரலாம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்யட்டும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.